ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு மார்கழி டே 15 ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. காலையில எழுந்து, குளிச்சு, கோலம் போட்டு, சாமிலாம் பீஸ்ஃபுல்லா கும்பிட்டாச்சு. இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, நேத்து பூஜைக்கு வச்சது. கொஞ்சம் கூட வாடவே இல்லைங்க. அதனால அத அப்படியே ஒரு டெக்கரேஷன் மாரி பண்ணியாச்சு. மார்னிங் நீட்டே பண்ற இந்த பூஜை டைம் பார்த்தீங்கன்னா, மனசுக்கு அவ்ளோ நிம்மதியா இருக்கு. கோவில் போனா கூட இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு எப்பவும் போல ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அண்ட் தென் நான் டீ போட்டு குடிச்சுட்டு, ஹஸ்பண்ட்க்கும் இந்த மாரி ஹெர்பல் பவுடர்லாம் கலந்து குடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு தோசை. பாசிப்பருப்பு 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சாச்சு. அது கூட 2 பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம், அது கூடவே கொஞ்சம் வரமிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்து வச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தோசை மாவு பேட்டர் மாரி இந்த மாரி சூப்பரா இருந்தது கிரீமியா. அது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இல தூவிட்டு, ஆ நல்லா கலந்து வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறமா தோசை ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க தோசை மாவு ரெடி. இது கூடவே பார்த்தீங்கன்னா, சைட் பை சைட் நான் தக்காளி, வெங்காயம், வரமிளகா, பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ தக்காளி வந்து நம்ம தாளிச்சு விட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம தோசை ஊத்திக்கலாம். இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். தோசை ரொம்ப சூப்பரா வந்ததுங்க. கொஞ்சம் கூட ஒட்டல. நான் வந்து நினைக்கிறேன் அரிசி தோசைலாம் சுடுறதுக்கு பதில் இந்த தோசைய சுடலாம். ஏன்னா ஒட்டாம அவ்ளோ சூப்பரா வந்தது. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் தோசை எனக்கு தான். ஸோ தாராளமா எண்ணெய் விட்டு சுட்டாச்சு. ரொம்ப சூப்பரா மொறுமொறுன்னு வந்தது. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நான் சுட்டு ஒரு தோசை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட்க்கு குடுத்தாச்சு. எனக்கு பூண்டு சட்னி, ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி. இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தோசை சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. அண்ட் தோசை சுட சுடவே மதியத்துக்கு கோவக்கா கட் பண்ணியாச்சு.